This video sponsored by BuyMode mobile app. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் இந்திய தேசிய இராணுவத்தின் தமிழர் பங்கு பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த 1942ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் நாள் நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறுகிறார் பசும்பொன் முத்துராமலிங்கனார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தடைந்தார். 1943ஆம் ஆண்டு சூலை மாதம் 9ஆம் நாள் பதவியேற்றார். அவர் உரையாற்றிய மாபெரும் கூட்டத்தில் டெல்லி நோக்கி செல்லுங்கள், டெல்லி சலோ என போர் முழக்கமிட்டார். நேதாஜி தலைமையிலிருந்து இந்திய தேசிய இராணுவப்படை பிரித்தானிய அரசை எதிர்த்தது. அப்போது தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான், இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்து 45 வீரர்கள் நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்டரி அகாடமி அனுப்பி வைக்கப்பட்டார். அந்த 45 பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர்தான் டோக்கியோ கேடட்ஸ். இந்திய தேசிய இராணுவத்தில் மகளிர் படை உருவாக்கம். இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. இதன் தலைவர் டாக்டர் லக்ஷ்மி. இப்படையில் தமிழ் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றனர். இவர்களில் தலை சிறந்த தலைவர்களாக ஜானகி, ராஜாமணி முதலானோர் விளங்கினர். நேதாஜி அமைத்த தற்காலிக அரசியல் கேப்டன் லக்ஷ்மி, சிதம்பரம் லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள். சிறந்த வீரர்களை உருவாக்க நேதாஜி 45 இளைஞர்களை டோக்கியோ அனுப்பினார். அவர்களில் பெரும்பாலோர் தமிழர்கள். அதில் பயிற்சி பெற்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர் கேப்டன் தாசன் ஆவார். தமிழ் மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபம் கொண்டார். மலேசியாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி, இந்த தமிழர்கள்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். இந்த பாக்ஸில் நேதாஜியின் பொன்மொழிகள் இருக்கிறது, நீங்கள் சரியாக பார்த்துங்க. சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணமாகும். இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள். நேதாஜியின் பொன்மொழி. விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலையுண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். மரணம் பெரிதன்று. இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த 18 இளைஞர்கள் 1943 முதல் 45ஆம் ஆண்டுகளில் சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். அடுத்த வீடியோவில் 7, 8க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். நன்றி.